Praise the Lord. Praise the Lord. On Good Friday, பெரிய வெள்ளி அன்று before Jesus gave up his spirit, இயேசு தம்முடைய ஆவியை கொடுப்பதற்கு முன்பதாக, when you turn with me to John chapter 19, என்னோடு சேர்ந்து யோவான் 19ஆம் அதிகாரத்திற்கு John chapter திருப்புங்கள். 19, யோவான் 19ஆம் அதிகாரம் verse number 30. இங்கே 30வது வசனம். When he had received the drink, Jesus said, "It is finished." With இயேசு that he bowed his head and gave up his spirit. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். On Good Friday, பெரிய வெள்ளிக்கிழமை அன்று before Jesus gave up his spirit, இயேசு தம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பதாக Jesus said, இயேசு சொன்னார், "It is finished." முடிந்தது என்று Turn to சொன்னார். somebody and say, "It is finished." முடிந்தது. சொல்லுங்க, it is finished. இது முடிந்தது. எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது. முடிந்தது. எல்லாம் முடிந்தது. Hallelujah. Hallelujah. It is finished. எல்லாம் முடிந்தது. A shout of triumph. இது வெற்றியின் முழக்கமாக, Shout of victory. இது வெற்றியின் முழக்கமாக The அமைந்தது. endless hours of sufferings are over. இங்கே பாடுபட்டதனுடைய முடிவில்லாததனுடைய நேரம் இங்கே முடிந்து போனது. Endless hours of suffering are over. முடிவில்லாமல் பட்ட பாடுகளுடைய நேரம் இங்கே முடிந்து The போனது. Savior is about to die. இங்கே இரட்சகர் அவர் மரிக்கும் தருவாயில் இருக்கிறார். It was for this cause that he came into the world. இந்த ஒரு காரணத்திற்காகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். Hallelujah. Hallelujah. Jesus came with a mission. இயேசு ஒரு மிஷனோடு இந்த உலகத்திற்கு வந்தார். Hallelujah. Hallelujah. Jesus came with a mission. இயேசு ஒரு மிஷனோடு இந்த உலகத்திற்கு Now வந்தார். the time has come இப்பொழுது நேரம் வந்தது. for him to declare, அவர் அறிவிக்கும்படியான for நேரம், him to cry, அவர் அழுகும்படியான for நேரம் him வந்தது. to confess. அவர் அறிக்கையிடும்படியான நேரம் வந்தது. The work is complete. வேலை முடிந்தது. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Jesus never said, இயேசு இப்படி ஒரு பொழுதும் சொல்லவில்லை. listen, இதை கவனமாக கேளுங்கள். Jesus never said, இயேசு இப்படி சொல்லவில்லை. I am finished. நான் முடிந்து போனேன் என்று He said, சொல்லவில்லை. it is finished. எல்லாம் முடிந்தது என்று Jesus சொன்னார். never said, இயேசு இப்படி I சொல்லவில்லை. am finished. நான் முடிந்து போனேன் என்று சொல்லவில்லை. Jesus said, இயேசு சொன்னார், it is finished. எல்லாம் முடிந்தது Clap என்று your hands சொன்னார். and give God glory. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை Hallelujah. செலுத்துவோம். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. When Jesus said it is finished, இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொன்ன பொழுது, it was not a cry of a victim. இது ஒரு பாதிக்கப்பட்ட நபருடைய புலம்பல் அல்ல. Listen, இதை கவனமாக when he கேளுங்கள். said it is finished, அவர் முடிந்தது என்று சொன்ன பொழுது, it was not a cry of a victim. இது பாதிக்கப்பட்ட நபருடைய வாயிலிருந்து வந்த ஒரு காரியம் அல்ல. It is a shout of a victor. இது வெற்றி பெற்றவருடைய முழக்கமாக It அமைந்தது. was a shout of a victor. இது வெற்றி பெற்ற நபருடைய முழக்கம். We serve a victor. நாம் வெற்றி பெற்றவரை His சேவிக்கிறோம். name is Jesus. அவருடைய நாமம் இயேசு. When he said it is finished, அவர் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன பொழுது, it was a shout of a victor. இது வெற்றி பெற்றவருடைய ஒரு முழக்கம். Hallelujah. Hallelujah. When Jesus said it is finished, எல்லாம் முடிந்தது என்று இயேசு சொன்ன பொழுது, it was not a cry of a criminal. இது ஒரு குற்றவாளியினுடைய அழுகை அல்ல. It was not a cry of a condemned criminal. இது நிந்திக்கப்பட்ட குற்றவாளியினுடைய கதறல் அல்ல. But it was a roar of a conqueror. இது முற்றிலும் ஜெயம் கொண்டவருடைய கர்ச்சிப்பு. கரங்கள தட்டுங்கள. It was a roar of a conqueror. இது முற்றிலும் ஜெயம் கொண்டவருடைய கர்ச்சனையாக அமைந்தது. Jesus was not a quitter. இயேசு பாதியிலேயே ஒரு வேலையை விட்டுவிட்டு Turn to ஓடுகிறவர் அல்ல. somebody and say, Jesus was not a quitter. ஆரம்பித்த வேலையை விட்டுவிட்டு போகிறவர் அல்ல இயேசு. He did not leave this world with an unfinished task. ஒரு நிறைவு பெறாத ஒரு காரியத்தை அப்படியே விட்டுவிட்டு போனவர் அல்ல He இயேசு. pressed on அவர் அப்படியே தொடர்ந்து பிடித்தார். until he reached the last hour of the cross. சிலுவையினுடைய கடைசி நேரத்தை அடையும் வரைக்கும் அதை செய்தார். What a faithful son. என்னே உண்மையுள்ள ஒரு What a குமாரன். faithful servant. என்னே ஒரு உண்மையுள்ள What a வேலைக்காரன். loving savior we have in Jesus. என்னே அன்புள்ள இரட்சகராக இயேசுவை He நாம் said it is சேவிக்கிறோம். finished. அவர் முடிந்தது என்று He never சொன்னார். said I am finished. அவர் நான் முடிந்து போனேன் என்று He சொல்லவில்லை. finished the work. அவர் வேலையை The முடித்தார். Father gave. பிதா அவருக்கு கொடுத்த He அந்த வேலை, finished the mission. அவர் இந்த மிஷனை The முடித்தார். Father gave him. பிதா அவருக்கு கொடுத்த அந்த மிஷனை முடித்தார். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. Before we could meditate, நாம் இதை தியானிப்பதற்கு முன்பதாக
The word finished. இந்த வார்த்தை முடிந்தது என்பது What was finished at the cross? சிலுவையிலே முடிந்த காரியம் என்ன? Let's worship God. நாம் தேவனை ஆராதிப்போம். Hallelujah. Hallelujah. He died in your place, in my place. உங்களுடைய இடத்திலே என்னுடைய இடத்திலே தேவன் மரித்தார். He said it is finished. அவர் சொன்னார் முடிந்தது என்று Turn to somebody and say it is finished. மற்றவர்கள் பாத்துங்களே எல்லாம் முடிந்தது. Hallelujah. Hallelujah. எல்லாம் முடிந்தது. Amen. கரங்களை தட்டுங்களே. Let's give a God a hand. Hallelujah. Hallelujah. முடிந்த காரியம் என்ன? What was finished at the cross? சிலுவையிலே முடிந்தது என்ன? First of all, முதலாவதாக prophecy fulfilled. தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டது. Hallelujah. Hallelujah. At the cross, சிலுவையிலே prophecy was fulfilled. தீர்க்க தரிசனமானது நிறைவேற்றப்பட்டது. God is God of his word. நம்முடைய தேவன் தம்முடைய வார்த்தையின் தேவனாக இருக்கிறார். யாரோ ஒருத்தர் தான் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. God is God of his word. நம்முடைய தேவன் தம்முடைய வார்த்தையின் தேவனாக இருக்கிறார். ஆஹா, அப்படி இல்ல, இன்னும் சத்தமா வரணும். God is a God of his word. நம்முடைய தேவன் தம்முடைய வார்த்தையின் தேவனாக இருக்கிறார். கொஞ்சம் நல்லா தட்டுங்களே. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Amen. Amen. When you read Genesis chapter 3, நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திற்கு திருப்புங்கள். verse number 15, இங்கே 15வது வசனம். it says, and I will put enmity between you and the woman, and between your offspring and hers. He will crush your head, and you will strike his heel. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். This is the first announcement of the coming redeemer found in the Bible. வேதத்திலே காணப்படுகிற இரட்சகருடைய வருகைக்கு முதலாவது அறிவிப்பாக இங்கே இருக்கிறது. This is the first prophecy mentioned in the Bible. வேதத்திலே குறிக்கப்பட்டிருக்கிற முதலாவது தீர்க்க தரிசனமாக இது இருக்கிறது. To God's old covenant people. இங்கே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனம், கர்த்தருடைய பழைய உடன்படிக்கையின் ஜனம். கர்த்தருடைய பழைய உடன்படிக்கையின் To ஜனம். God's old covenant people. கர்த்தருடைய பழைய உடன்படிக்கையின் ஜனம். This verse இந்த வார்த்தை is a verse that gives hope. இந்த வார்த்தை நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தை. Hallelujah. Hallelujah. The first announcement of the coming redeemer. வருகிற இரட்சகருடைய முதலாவது அவருடைய வருகையுடைய அறிவிப்பு. Hallelujah. Hallelujah. And this was a warning to Satan. இது சாத்தானுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமைந்தது. It was a word of declaration of war. இது ஒரு யுத்தத்தை அறிவிக்கக்கூடிய வார்த்தையாக இது அமைகிறது. Hallelujah. Hallelujah. First prophecy mentioned in the Bible. வேதத்திலே குறிக்கப்பட்டிருக்கிற முதலாவது தீர்க்க தரிசனமாக So when இருக்கிறது. Jesus said it is finished, எனவே இயேசு முடிந்தது என்று சொன்ன பொழுது prophecy fulfilled. தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டது. கரங்களை தட்டுங்களே. Let's give a God a hand. Hallelujah. Hallelujah. Prophecy fulfilled. தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டது. And you read Isaiah chapter 53. ஏசாயா 53ஆம் அதிகாரத்திற்கு Again திருப்புங்கள். another prophecy concerning the redeemer. மீண்டுமாக மீட்பரை குறித்த இரண்டாவது தீர்க்க தரிசனம். Isaiah describes the son as a man of sorrows. இங்கே ஏசாயா இங்கே இரட்சகரை அவர் துக்கம் நிறைந்த நபர் என்று குறிப்பிடுகிறார். Isaiah prophesied about the suffering servant, that is Jesus. இங்கே இயேசு அவர் பாடுபட்டதை குறித்து அவர் சொல்லுகிறவராக இங்கே So ஏசாயா when இருக்கிறார். Jesus said it is finished, இயேசு முடிந்தது என்று சொன்னார், prophecy fulfilled. அதற்கு அர்த்தம் இங்கே தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டது. Hallelujah. Hallelujah. And Jesus says, இயேசு சொல்லுகிறார், when you turn with me to Mark chapter 14, என்னோடு சேர்ந்து மார்க் 14ஆம் அதிகாரத்திற்கு verse திருப்புங்கள். number 49, இங்கே 49வது வசனம். when the soldiers and the leaders came to arrest Jesus, இங்கே போர் சேவகர்களும் தலைவரும் இயேசுவை கைது செய்யும்படியாக வந்த பொழுது Jesus is telling them, இயேசு அவர்களிடத்திலே சொல்லுகிறார், don't you remember? உங்களுக்கு தெரியாதா? Don't you remember the prophecy? இந்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கு நினைவு கூற முடியாதா? Jesus says, every day I was with you, நான் தினம் தோறும் உங்கள் நடுவிலே இருந்தேன், teaching in the temple courts, தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிக் கொண்டிருந்தேன், and you did not arrest me. அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. But the scriptures must be fulfilled. ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாய் The இருக்கிறது. scriptures must be fulfilled. வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. The cross never just happened like that. இந்த சிலுவையானது அப்படியே அது நடந்து விடவில்லை. It
was a promise of God. இது தேவனுடைய வாக்குத்தத்தமாக It இருக்கிறது. was a plan of our Father. இது நம்முடைய பிதாவினுடைய திட்டமாக It was அமைந்தது. God's word. இது கர்த்தருடைய வார்த்தை. கரங்களை தட்டுங்களே. Let's give a God a hand. Hallelujah. Jesus says the scriptures must be fulfilled. இங்கே அவர் சொல்லுகிறார் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாய் Our இருக்கிறது. God is a faithful God. நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவனாக Our இருக்கிறார். God is a promise keeping நம்முடைய God. தேவன் வாக்குத்தத்தத்தை Our கைக்கொள்ளுகிற God தேவன். is a covenant keeping God. நம்முடைய தேவன் உடன்படிக்கை He is a கைக்கொள்ளுகிற தேவன். God of His word. அவர் தம்முடைய வார்த்தையின் தேவன். When He said it is finished, முடிந்தது என்று அவர் சொன்ன பொழுது Jesus meant இயேசு என்ன அர்த்தத்தை சொன்னார்? prophecy fulfilled. தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டது என்பதை Listen, அர்த்தமாக சொன்னார். கவனியுங்கள். Listen, இதை கவனியுங்கள். Jesus suffered voluntarily. இயேசு தானாகவே முன்வந்து பாடுபட்டார். Nobody forced Jesus. யாரும் இயேசுவை பாடும்படியாக Nobody வற்புறுத்தவில்லை. pressured Jesus. யாரும் இயேசுவுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. Nobody pushed Jesus. யாரும் இயேசுவை தள்ளிவிடவில்லை. Even Father பிதா கூட never forced His Son தன்னுடைய குமாரனை to வற்புறுத்தவில்லை. leave the glorious throne, இந்த மகிமையான சிங்காசனத்தை விட்டு to போகும்படியாக, leave the glorious heaven, இந்த மகிமையான பரலோகத்தை விட்டு to போகும்படியாக, take up the servant's form, இங்கே ஒரு வேளையால் போல் இந்த ரூபத்தை and எடுக்கும்படியாக, to go and serve mankind. மனித குலத்திற்கு போய் அங்கே ஊழியம் செய்யும்படியாக Jesus came, suffered voluntarily. இயேசு தானாகவே வந்து பாடுபட்டவராக What a இருக்கிறார். loving Savior we have. என்னை அன்புள்ள இரட்சகரை நாம் கரங்களை கொண்டிருக்கிறோம். இதுக்கு தட்ட மாட்டீங்களா? Let's give a God a hand. Hallelujah. Hallelujah. Jesus suffered voluntarily. இயேசு தானாகவே முன் வந்து பாடுபட்டார். Listen, இதை கவனியுங்கள். Jesus did not succumb to the serious injuries. இயேசு பாருங்கள் இங்கே ஆழமான காயத்தை பெற்று அதன்படியாக அவர் மரிக்கவில்லை. Listen, இதை கவனியுங்கள். Jesus did not succumb to the serious injuries inflicted upon him. அவர் மேல் காயங்கள் மிக அதிகமாக சுமத்தப்பட்டபடியினால் காயப்பட்டபடியினால் அவர் மரிக்கவில்லை. Jesus gave his spirit. இயேசு தம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுத்தார். Jesus surrendered his spirit voluntarily. இயேசு தானாகவே முன்வந்து தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுத்தார். Nobody killed Jesus. யாரும் இயேசுவை கொல்லவில்லை. Nobody can kill Jesus. யாரும் இயேசுவை கொல்ல He is the முடியாது. Prince of Life. அவர் ஜீவாதிபதியாக He is the இருக்கிறார். Prince of Life. அவர் ஜீவாதிபதியாக இருக்கிறார். Never think Jesus is the victim. இயேசு ஒரு பாதிக்கப்பட்ட நபர் என்று ஒருபொழுதும் அவரை He is எண்ணி not the விடாதீர்கள். victim. அவர் He is பாதிக்கப்பட்டவர் the அல்ல. victor. அவர் ஜெயம் பெற்றவர். I said he is the victor. அவர் வெற்றி பெற்றவர். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. He did not succumb to the serious injuries. அவர் பட்ட காயத்து நிமித்தமாக அவர் அங்கே மரித்து He போகவில்லை. suffered. அவர் அங்கே தானாகவே He gave up his spirit voluntarily. முன் வந்து தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுத்தார். When he said in John chapter 12, யோவான் 12ஆம் அதிகாரம் verse number 27, 27வது வசனம், Jesus says, இங்கே இயேசு now சொல்லுகிறார், my heart is troubled. இப்பொழுது என் ஆத்துமா And கலங்குகிறது. what shall I say? நான் என்ன சொல்லுவேன்? Father, பிதாவே, save me from this world. இந்த உலகத்திலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். No. இல்லை, It was for this very reason I came to this earth. இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். சொல்லுங்க, இதற்காகவே சொல்லுங்க. இதற்காகவே. Hallelujah. Hallelujah. For this reason. இதற்காகவே. Turn to somebody and say, for this reason. இதற்காகவே. For this reason he came. இதற்காகவே அவர் வந்தார். He suffered voluntarily. தானாகவே முன் வந்து பாடுபட்டார். Are you listening? இதை Do you கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? understand? இதை புரிந்து கொள்ளுகிறீங்களா? Jesus suffered voluntarily. இயேசு தானாகவே முன் வந்து He was not பாடுபட்டார். a victim. அவர் பாதிக்கப்பட்ட நபராக இங்கு And இல்லை. secondly, இரண்டாவதாக Jesus suffered vicariously. இயேசு பாருங்கள், ஒருவர் பாடுபட வேண்டிய இடத்திலே அவர் பாடுபட்டார். He suffered voluntarily. அவர் தானாகவே முன்வந்து தன்னை கொடுத்தார். Jesus suffered vicariously. அவர் இன்னொருவர் பாடுபட வேண்டியதை இவர் ஏற்றுக்கொண்டு இவர் பாடுபட்டார். Vicarious means விகாரியஸ் என்று சொன்னால் filling the place of another person. இன்னொரு நபருடைய இடத்தை நிரப்புவது. Turn to somebody and say, he filled your place. மறுவாச்சல் உங்களுடைய இடத்தை அவர் பக்கத்துல நிரப்பினார். பார்த்து சொல்லுங்க, turn to somebody and say, he filled your place. உங்களுடைய இடத்தை ஆண்டவர் He நிரப்பினார். died in your place. உங்களுடைய இடத்தில் அவர் மரித்தார். Filling the place of another person. இன்னொரு நபருடைய இடத்தை நிரப்புவது என்பது You were
were supposed to carry that cross. நீங்கள் அந்த பாரமான சிலுவை சுமக்க I was வேண்டியவர்கள். supposed to carry that cross. நான் அந்த பாரமான சிலுவை சுமக்க வேண்டியவர். The punishment was upon me. தண்டனை என்மேல் வந்தது. The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். I had to take that punishment. நான் அந்த தண்டனை ஏற்றுக்கொள்ள I வேண்டியவர். should die. நான் மரிக்க வேண்டும். But Jesus suffered vicariously. ஆனால் இயேசு என்னுடைய இடத்திலே மரித்தார். That means அப்படி he சொன்னார், suffered on my behalf. எனக்கு பதிலாக இயேசு பாடுபட்டார். Turn to somebody and say he suffered on your behalf. உங்களுக்கு பதிலாக இயேசு பக்கத்துல பார்த்து துன்பப்பட்டார். சொல்லுங்க. உங்களுக்கு பதிலாக Hallelujah. இயேசு பாடுபட்டார். There is none like him. அவரை போல ஒருவர் இல்லை. There is nothing like him. அவரை போல எதுவும் He இல்லை. suffered in your behalf. உங்களுக்கு பதிலாக இயேசு அங்கே He died in துன்பப்பட்டார். your place. உங்களுடைய இடத்திலே இயேசு மரித்தார். Jesus இயேசு suffered vicariously. அவர் இன்னொருவர் பாடுபட வேண்டிய இடத்திலே இயேசு You can பாடுபட்டார். read that in Isaiah chapter 53. அதை நீங்கள் ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே Verse வாசிக்கலாம். number 4 and 5. 4-5வது We வசனத்திலே have no time to read all those scripture words. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. Listen. இதை கவனமாக If you want கேளுங்கள். to make a note, you make a note. நீங்கள் இதை குறித்துக் கொள்ள வேண்டும் என்றால் குறித்துக் கொள்ளுங்கள். Listen to me. இதை கவனியுங்கள். He was not the victim of a political conspiracy. ஒரு அரசியல் ரீதியாக உண்டாக்கப்பட்ட சூழ்ச்சியினால் அவர் பாதிக்கப்பட்டவர் அல்ல. He was not the victim of a political conspiracy. அரசியல் ரீதியாக உண்டாக்கப்பட்ட ஒரு சூழ்ச்சியினால் அவர் பாதிக்கப்பட்டவர் அல்ல. He was a promise அவர் வாக்குத்தத்தமாக of வந்தார். the Father அவர் பிதாவுடைய to the வாக்குத்தத்தமாக dying, இந்த மரித்துக் to the கொண்டிருக்கிற depressed, இந்த சோர்ந்து to போய் the dejected, இந்த to the தள்ளப்பட்ட downtrodden, இந்த ஒதுக்கப்பட்ட hopeless, நம்பிக்கையற்ற helpless, உதவியற்ற hurting world. காயப்பட்ட Give him glory. இந்த உலகத்திற்காக அவர் கரங்களை வந்தார். தட்டி அவரை Let's give a மகிமைப்படுத்துங்க. God a hand. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. He was not a victim of a political conspiracy. அரசியல் ரீதியாக உண்டாக்கப்பட்ட சூழ்ச்சியினால் அவர் பாதிக்கப்பட்டவர் அல்ல. Centuries beforehand, இங்கே பார்க்கிறோம் நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு the முன்பதாக prophets இந்த தீர்க்கதரிசிகள் had described தீர்க்கதரிசிகள் இதை step வர்ணித்தார்கள். by step படிப்படியாக the humiliation இங்கே அவருக்கு ஏற்பட்ட and அவமானம், the suffering of our Lord Jesus. நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து When he வர்ணித்திருக்கிறார்கள். cried, it is finished. அவர் முடிந்தது என்று அங்கே கதறிய பொழுது Every word, ஒவ்வொரு வார்த்தை, every prophecy ஒவ்வொரு தீர்க்கதரிசனம், concerning his first coming அவருடைய முதல் வருகை குறித்த ஒவ்வொரு became தீர்க்கதரிசனம் literally, தத்ரூபமாகவே, became perfectly, அது பரிபூரணமாக, became wonderfully அது அழகாக நிறைவேறியது, fulfilled. அது நிறைவேறியது. கரங்களை தட்டுங்க. Let's give a God a hand. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Amen. Amen. When he said it is finished, எல்லாம் முடிந்தது என்று இயேசு சொன்ன பொழுது prophecy, தீர்க்க தரிசனம், prophecy, தீர்க்க தரிசனம், சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. நிறைவேறியது. ஆமென். Amen. முடிந்ததுன்னு சொன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. When he said it is finished, முடிந்தது என்று இயேசு சொன்ன பொழுது secondly, இரண்டாவதாக propitiation complete. கிருபையை பெற்றுக்கொள்ளும் பலியானது அங்கே செலுத்தப்பட்டது. Hallelujah. Hallelujah. Propitiation complete. இங்கே propitiation என்று சொல்லுகிற பொழுது கிருபையை பெற்றுக்கொள்ளும் Propitiation பலி means செலுத்தப்பட்டது. propitiation என்று சொன்னால் To win, மேற்கொள்ளுவது, to gain the favor, தயவை பெற்றுக்கொள்வது, or to gain forgiveness, மன்னிப்பை பெற்றுக்கொள்வது, or to appease, அல்லது சமாதானம் பொருந்துவது, or to please somebody. அல்லது மற்றவரை பிரியப்படுத்துவது. When he said it is finished, அவர் முடிந்தது என்று சொன்ன பொழுது that means அப்படி என்றால் propitiation complete. கிருபையை பெற்றுக் கொடுக்கும் பலியானது அங்கே When you செலுத்தப்பட்டது. read 1 John chapter 4 verse number 10, 1 யோவான் இங்கே 4:10 வாசியுங்கள். herein is love, not that we loved God, but that he loved us, இங்கே 1 யோவான் 4 and sent his son to be the propitiation for our sins. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Propitiation complete. இங்கே கிருபையை பெற்றுக்கொள்ளும்
பலியானது செலுத்தப்பட்டது. When man rebelled against God, மனுஷன் தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணிய when பொழுது, man fell, மனுஷன் அங்கே விழுந்த பொழுது, when man disobeyed God, மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது, when man yielded to the temptation of this evil spirit, மனுஷன் இந்த தீய ஆவியினுடைய சோதனைக்கு தன்னை இணங்க பண்ணிய பொழுது, Bible says in Romans chapter 1 verse number 18, இங்கே ரோமருக்கு எழுதிய நிருபம் 1:18 வேதம் சொல்லுகிறது, the wrath of God is being revealed from heaven against all the godlessness, இங்கே ரோமருக்கு எழுதிய நிருபம் 1:18, and the wickedness of men who suppress the truth by their wickedness. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. God was angry. தேவன் கோபமாயிருந்தார். Turn to somebody and say God was angry. பார்த்து சொல்லுங்க, தேவன் கோபமாயிருந்தார். God's wrath came upon man. இங்கே தேவ கோபம் மனுஷன் மேல் வந்தது. How can you please God? எப்படி தேவனை பிரியப்படுத்த How முடியும்? can you appease God? எப்படி தேவனை சமாதானப்படுத்த Because முடியும்? God's wrath is upon you. காரணம் கர்த்தருடைய கோபம் உன்மேல் இருந்தது. Those days, அந்த நாட்களிலே people, ஜனங்கள் would bring sacrifices. அங்கே பலியை கொண்டு வருவார்கள். Old Levitical sacrifices were incomplete. இங்கே பழைய முறைமையின்படி லேவியர்கள் கொடுத்த பலியானது அது பூர்த்தி அடையாததாக இருந்தது. They would bring a sacrifice, அங்கே பலியை கொண்டு வருவார். but they did not bring perfection. ஆனால் அது பூரணத்தை கொண்டு வரவில்லை. They did not bring perfection. அது பூரணத்தை கொண்டு வரவில்லை. They had to be repeated. அவர்கள் அதை திருப்ப திருப்ப செய்ய Once a வேண்டியிருந்தது. year, வருஷத்திற்கு ஒரு முறை to appease God, தேவனை அவர்கள் சமாதானப்படுத்த, to gain God's favor, கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொள்ள you should bring sacrifice. நீங்கள் பலியை கொண்டு வர But வேண்டும். that is not a perfect ஆனால் sacrifice. அது பூரணமான பலி அல்ல. It had to be repeated. அது மீண்டும் மீண்டுமாக அதை செய்ய வேண்டும். But now, ஆனால் இப்பொழுது when Jesus said it is finished, இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொன்ன there பொழுது is now no necessity to go through the rituals. இந்த சடங்கின் மூலமாக மீண்டுமாக இது வழியாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. You need not bring any sacrifice. எந்த பலியையும் நீங்கள் கொண்டு வர வேண்டிய அவசியம் No இல்லை. sacrifice of yours is perfect. உங்களுடைய எந்த பலியும் அது பூரணமான பலி அல்ல. Hallelujah. Hallelujah. When he said it is finished, எல்லாம் முடிந்தது என்று இயேசு சொன்ன பொழுது perfect sacrifice was offered பூரணமான பலியானது அங்கே on செலுத்தப்பட்டது. your behalf, உங்களுக்கு பதிலாக, on my behalf. என் சார்பாக Perfect sacrifice. பூரணமான பலி செலுத்தப்பட்டது. Are you happy? சந்தோஷமா இருக்கீங்களா? You need not bring a lamb or goat நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் கொண்டு வர வேண்டிய அவசியம் or a இல்லை. dove once a year. அல்லது வருஷத்திற்கு ஒரு முறை புறாவை கொண்டு வர வேண்டிய Turn to அவசியம் இல்லை. somebody. மற்ற பார்த்து சொல்லுங்க, Jesus இயேசு gave himself தன்னை and கொடுத்தார். his sacrifice கிருபாதார is பலியாக perfect. பூரணமாக அதை கொடுத்தார். Hallelujah. Hallelujah. It is finished. எல்லாம் முடிந்தது. Sin made redemption essential. இந்த பாவம் மீட்பை எவ்வளவு முக்கியமாக படுத்தியது. Sin made redemption essential. பாவமானது மீட்பை முக்கியம் என்று கருதியது. The cross made redemption possible. ஆனால் சிலுவையோ இதே மீட்பை நமக்கு பெற்று தந்தது. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கரங்களை தட்டி கர்த்தரை Let's give மகிமைப்படுத்துவோமா? a God a hand. Hallelujah. No ritual is required. எந்த சடங்கும் இங்கே அவசியமில்லை. Turn to somebody and say no ritual is எந்த required. சடங்கும் தேவையில்லை. No sacrifice is required. எந்த பலியும் தேவையில்லை. You need not follow any tradition. எந்த பாரம்பரியத்தையும் நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. Because by all these, காரணம் இவை எல்லாவற்றையும் you cannot நிமித்தமாக appease. நீங்கள் தேவனை, You cannot please God. நீங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது. Because your sacrifice is not complete. காரணம் உங்களுடைய பலி அது பூர்த்தி It is not அடைந்ததாக இல்லை. perfect. அது பூரணமானது It will அல்ல. never please God. அது தேவனை ஒருபொழுதும் But பிரியப்படுத்தாது. Jesus ஆனால் இயேசு gave himself as a sacrifice. தன்னையே கிருபாதார பலியாக ஒப்புக் கொடுத்தார். Propitiation complete. கிருபையை பெற்றுக்கொள்ளும். கரங்களை தட்டுங்களே. Let's give a God a hand. Hallelujah. Hallelujah. You need not go from one church to another church. ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு நீங்கள் போக வேண்டாம். Because காரணம் at the cross, கல்வாரி சிலுவையில் Jesus said it is finished. இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். Provision provided. தேவை சந்திக்கப்பட்டது. I said provision provided. தேவை
சந்திக்கப்பட்டது. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Provision for your redemption. உங்களுடைய இரட்சிப்பினுடைய தேவை, Provision for your reconciliation உங்களுடைய மனம் பொருந்துதலுக்கான தேவை was made complete. அது முழுவதுமாக சந்திக்கப்பட்டது. Hallelujah. Hallelujah. Bible says வேதம் in சொல்லுகிறது Isaiah 53 ஏசாயா 53 verse number 4, நான்காவது வசனத்திலே, surely he took up our infirmities, carried our sorrows, yet we considered him stricken by God, smitten by him and afflicted, but he was pierced for our transgressions, he was crushed for our iniquities, the punishment that brought us peace was upon him, and by his wounds we are healed. ஏசாயா 53:4-5 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கரங்களை தட்டுங்களே. Give a God a hand. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Your salvation provided. இங்கே இரட்சிப்பு, உங்களுடைய இரட்சிப்பு சந்திக்கப்பட்டது. Your forgiveness provided at the cross. உங்களுடைய மன்னிப்பு சிலுவையிலே சந்திக்கப்பட்டது. Your redemption provided at the cross. உங்களுடைய மீட்பு சிலுவையிலே சந்திக்கப்பட்டது. Your healing உங்களுடைய சுகம் is provided. சந்திக்கப்பட்டது. Hallelujah. சொல்லுங்க, சந்திக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க. Hallelujah. கரங்களை தட்டுங்க. Hallelujah. Bible never says வேதம் இப்படி ஒருபொழுதும் சொல்லவில்லை, you shall be healed. நீங்கள் குணமாவீர்கள் என்று Bible சொல்லவில்லை. never says வேதம் இப்படி சொல்லவில்லை, you will be healed. நீங்கள் குணமாவீர்கள் என்று Jesus சொல்லவில்லை. never said இயேசு இப்படி சொல்லவில்லை, I will wait and see நான் அதை காத்திருந்து பார்ப்பேன் how you behave. எப்படி நீங்க நடக்கிறீன்னு. No brother. அப்படி அல்ல சகோதரனே. Bible says வேதம் சொல்லுகிறது it is finished. எல்லாம் முடிந்தது. When Jesus said it is finished, இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். provision provided. தேவை சந்திக்கப்பட்டது. You are healed. நீங்கள் By குணமாவீர்கள். his stripes அவருடைய you தழும்புகளால், are healed. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள். Let's give a God a hand. Hallelujah. Hallelujah. Amen. Amen. When Jesus said it is finished, இயேசு எல்லாம் முடிந்தது என்று அவர் சொன்ன பொழுது peace restored. சமாதானம் திரும்ப பெறப்பட்டது. சொல்லுங்க, சமாதானம் திரும்ப பெறப்பட்டது. திரும்ப பெறப்பட்டது. பெறப்பட்டது. Sin made war, brother. பாவம் ஒரு சுவற்றை எழுப்பினது சகோதரனே. Listen, sin made war. பாவம் ஒரு சுவற்றை எழுப்பியது. The cross made peace. ஆனால் சிலுவையோ சமாதானத்தை உண்டு பண்ணியது. Hallelujah. Hallelujah. Cross is a symbol of peace. இந்த சிலுவை சமாதானத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. Sin resulted in estrangement. பாவம் பகைமையை உண்டாக்கினது. The cross reconciled it. ஆனால் சிலுவையோ மனம் பொருந்துதலை கொண்டு வந்தது. Sin broke fellowship. பாவம் ஐக்கியத்தை உடைத்து போட்டது. The cross restored it. ஆனால் சிலுவையோ அதை மீண்டுமாக புதுப்பித்தது. Because Bible says in Romans chapter 5 verse 1 to 2. காரணம் வேதம் சொல்லுகிறது ரோமர் 5:1-2. Therefore, since we have been justified through faith, we have peace with God through our Lord Jesus Christ. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமென். ஆமென். பெற போகிறோமா? பெறுவோமா? பெறலான்னு சொல்லுதா? பெற முடியும்னு சொல்லுதா? It says we have peace with God. தேவனிடத்தில் We have சமாதானம் peace with God. தேவனிடத்தில் சமாதானம் When பெற்றிருக்கிறோம். Jesus said it is finished, இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொன்ன பொழுது peace restored. இங்கே சமாதானம் திரும்ப பெறப்பட்டது. கரங்களை தட்டுவீங்களா? Let's give a God a hand. Hallelujah. Hallelujah. It is time இது நேரம் for us to experience this peace. இந்த சமாதானத்தை அனுபவிக்க கூடிய நேரத்தில் It is இருக்கிறோம். time இது நேரம் for us to experience this love. அவருடைய அன்பை அனுபவிக்க கூடிய நேரம். It is time இது நேரம் இது for us to receive his healing. அவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். At the cross, சிலுவையிலே when Jesus said it is finished, இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொன்ன பொழுது provision provided. தேவை சந்திக்கப்பட்டது. Even as you partake in this table, இந்த பந்தியிலே கலந்து கொள்ளுகிற இந்த வேளையிலே you are going to receive நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள a போகிறீர்கள். healing touch. அங்கே சுகமாக்கும் God is going to heal your sick bodies. தேவன் உங்களுடைய
உங்களுடைய வியாதிப்பட்ட சரீரத்தை God is சுகமாக்க going to போகிறார். strengthen your weak bodies. தேவன் உங்களுடைய இயலாமையுள்ள உங்களுடைய சரீரத்தை அவர் பலப்படுத்த God போகிறார். is going to restore peace. தேவன் சமாதானத்தை திரும்ப In கொண்டு your வர marriage, போகிறார். உங்களுடைய திருமணத்திலே, in your family, உங்களுடைய குடும்பத்திலே, in your relationship.